ஹல்லேலூயா சொல்லுங்கள். என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என் வாழ்க்கையில் பழைய காரியங்கள் ஒளிந்தன. வரும் நாட்களிலே புதிய காரியங்கள் நடக்கப் போகிறது. கடந்தது நினைத்து நான் கலங்க மாட்டேன். நடந்தது எல்லாவற்றையும், நடந்த துக்கம், துயரம், கஷ்டம் எல்லாவற்றையும் மறந்து விட்டேன். கர்த்தர் எனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் கட்டளையிட, எல்லாம் சொல்லுங்க, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய இயேசு மகாராஜா எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அது ஆகும். அவர் கட்டளை போட்டார்னா அது கண்டிப்பாக என்ன செய்யும்? நடக்கும். அது நான் மாட்டேன், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லாது. இயற்கைக்கு கட்டளை போட்டாலும் சரி, மரத்துக்கு கட்டளை போட்டாலும் சரி, அந்த மரம் அப்படியே கீழ்ப்படியும். அல்லேலூயா. மரத்துக்கு கட்டளை போடுவார், ஆனால் மரம் என்ன செய்யும்? பட்டு போகும். அல்லேலூயா சொல்லுங்க. கடலை பார்த்து கட்டளை போடுவார், கடலுக்கு என்ன செய்யும்? இரைச்சல், கொந்தளிப்பு, அமர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சபிச்சார மரத்தை கட்டளை போட்டாரா? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஒழியும்படி அவர் உங்களுக்கு கட்டளை போட போகிறார். ஆமீன் சொன்னவங்களுக்கு கட்டளை போடுறார். அல்லேலூயா. இறையாதே அப்படின்னு சொல்ல போகிறார். ஆமீன் சொல்லுங்க. அதாவது அவர் சொல்ல ஆகும். எல்லாம் சொல்லுங்க, அவர் சொல்ல ஆகும். சொல்லுங்க, அவர் சொல்ல ஆகும். அவருடைய வாழ்க்கையில் என்ன சொன்னாரோ அது ஆகும். சொல்லுங்க, என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் எனக்காக அவர் என்ன சொன்னாரோ அது ஆகும், அது ஆகும். கையை தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துங்க. ஆகாதது எதுவும் இல்லை, மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, ஆகாதது. ஆகுமா ஆகாதா? சொல்லுங்க, ஆகுமா ஆகாதா? அவர் சொன்னா நடக்குமா நடக்காதா? சொல்லுங்க. என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் முறியடித்து எனக்கு ஆக வைக்க போறாரு. சொல்லுங்க, என் வாழ்க்கையில் ஆகாத காரியத்தை அவர் ஆக வைக்க போறாரு. கையை தட்டி அப்பகமே செலுத்துங்க. கையை தட்டு. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியது. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் இதான் நடக்குது. இதான் இன்னைக்கு நடக்குது. இதான் இன்னைக்கு உங்களுக்கு நடக்க போகுது. செய்ய தொடங்கியதும் எதிரிகள் வெட்டுண்டு மாடிய செய்தி. உம்மாலாக எல்லாமாக, உம்மாலாக எல்லாமாக
ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமா ஆமா, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா ஆகாத காரியத்தை ஆக வைக்க போறார். என் வாழ்க்கையில் அவர் கட்டளை போட்டார், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சரி, இப்படிப்பட்ட வார்த்தை பெற்ற தேவ ஜனங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏன் ஆக மாட்டேங்குது? ஒன்றுமே நம்ம கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். அவர் சொல்கிறாரு, நான் சொன்னதே ஆகும், ஆக மாட்டேன்னு சொல்லாதது. அல்லேலூயா. ஒரு மரம் கீழ்ப்படியுது, ஒரு கடலுக்கு கீழ்ப்படியுது, காற்று கீழ்ப்படியுது, எல்லாம் கீழ்ப்படிச்சு அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லி சரணாகதி ஆகுது. ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகள் ஆக மாட்டேங்குது, ஓய மாட்டேங்குது. பணப்பிரச்சனை ஓய மாட்டேங்குது. நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய், இந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் ஆக மாட்டேங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் கேட்டிங்கன்னா, ஏன் நம்ம வாழ்க்கையில் அவர் ஆகுன்னு சொல்கிறாரு, ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் ஆகலை, என் வாழ்க்கையில் ஏன் நடக்கலை, ஏன் ஆகாமல் இருக்குது? அவர் சொல்லிட்டாரு, நான் சொல்லுவேன், கட்டளை போடுவேன், அது ஆகும், நடக்கும் அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் சொல்லிட்டாரு, ஆனால் நடக்கலை. ஏன்? அதுக்கு காரணம் இருக்குது, அதுக்கு காரணம் இருக்குது. வாசிங்க மத்தேயு 8:13. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. இப்போ என்ன சொல்றாரு? ஆக கடவுது என்ன சொல்றாரு? நீ போகலாம், நீ விசுவாசத்தின்படியே உனக்கு. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் போய் உனக்கு நான் சுகத்தை தர்றேன் அப்படின்னு சொல்லாமல், நீ எப்படி சொல்கிறார்? அவர் என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறார் அவர்? நீ போகலாம் சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு? நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. அவர் சுகத்தை பெற்றுக்கோ, போயிட்டோ அப்படின்னு சொல்லலை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எப்படி விசுவாசித்தாயோ அதன்படியே உனக்கு ஆக கடவுது, போ. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு வசனம் மத்தேயு 9:29. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். இப்போ சொல்கிறார், என்ன சொல்ல, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு. சரி, இப்போ ஆகாத காரியத்தை ஆக வைக்கிறதுக்கு அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறார்? அவர் ஆக வைக்கிறவர் தான். ஆனால் நம்மளுக்கு ஏன் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட என்ன இல்லை? விசுவாசம் குறைவுபட்டு இருக்கிறது. அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு? எல்லாத்துக்கும் சுகத்தை கொடுக்கும் சொல்கிறாரு. உன் விசுவாசம்படி ஆக கடவுது, உன் விசுவாசம்படி ஆக கடவுது அப்படிங்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இதுலேயும் ஆகிறதுக்கு அவர் சொல்கிறது எத்தனையோ காரியம் சொல்லியிருக்கிறாரு. அது நம்மளுக்கு ஆகணும். அது நம்மளுக்கு என்ன செய்யணும்? நீ வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கணுப்ப வளருவாய், ஆகுன்னு சொல்லியிருக்கிறாரு. நீர்க்கல் ஓரமே நடப்பட்ட இளைய இருக்கிற மரத்தை போல செலுத்தையும் வளருவாய், ஆகுன்னு சொல்லியிருக்கிறாரு. நீ பிள்ளைகளின் சமானத்தை பார்ப்பாய், ஆகுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஏன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால், நம்மக்கிட்ட அந்த குறை இருப்பதுனால தான் என்ன நடக்கலை, ஆக மாட்டேங்குது. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? அவர் சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் ஆகணும். அப்போ ஆகிறதுக்கு நம்ம சைடு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, விசுவாசம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். இப்போ 1வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, விசுவாசம் இருந்தால் ஆகும், விசுவாசம் இல்லைன்னா ஆகாது. 2வது மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். இங்க ஆக கடவுதுன்னு சொல்றாரு. எதுக்கு ஆக கடவுதுன்னு சொல்றாரு? எப்படி ஆக கடவுது சொல்றாரு? உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நான் முதல் பாயிண்ட் பார்த்தேன் விசுவாசம். 2வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, விரும்பு அப்படிங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே இருங்க, நீங்கள் ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், இன்னொரு பக்கம் விரும்பணும். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நீ வா, இப்போ இந்த பிள்ளை டாக்டர் ஆகணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஓகே, என்ன சொல்கிறேன்? டாக்டர் தகப்பன இயேசுப்பா, இந்த பிள்ளை டாக்டர் ஆகுதா, இந்த பிள்ளை டாக்டர் ஆக முடியும். 3 நாள் உபவாசம் இருக்கிறேன். இந்த பிள்ளை டாக்டர் ஆக முடியும். 21 நாள் உபவாசம் இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் டாக்டர் ஆகு. நானும் 21 நாள் உபவாசம் போடுறேன், 40 நாள் உபவாசம் போடுறேன், உருள்றேன், பெல்றேன். இந்த பிள்ளைக்காக, டாக்டருக்காக நான் பாடுபட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த பிள்ளை கேட்டால் என்ன சொல்லுது தெரியுமா? எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படிங்க. நல்லா தெரிஞ்சுக்கலாங்க. ஓகே, உட்காரு. அப்போ என்ன விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. அப்போ ஒரு ஆள் ஜெபிக்கும் போது அந்த ஆள் என்ன செய்யணும்? விரும்பணும்.
அப்படி தான் ஒரு இடத்துல ஒரு பிள்ளைக்கு பேரண்ட்ஸ் வந்து மாப்பிள்ளை பார்த்தாங்க. நடந்த காரியத்தை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பிள்ளைக்கு பேரண்ட்ஸ் மாப்பிள்ளை பார்த்தாங்க. அந்த புரோக்கர் இந்த புரோக்கர் அங்கே இங்கெல்லாம் அழிஞ்சு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு மாப்பிள்ளை அமையலை. வருது போயிடுது. நாளைக்கு வர்றேங்கிறாங்க, நாங்கள் வரல அப்படிங்கிறாங்க. இப்படி கிட்டத்தட்ட 15 மாப்பிள்ளை வந்துட்டு போயிட்டாங்க. அப்போ ஏன் இது காரணம்? இதுக்கு என்ன காரணம்? யாரும் வச்சுட்டாங்களா, செய்வனை வச்சுட்டாங்களா, இல்லை யாரும் என்னமோ செஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பம் அந்த வீட்டில். கடைசியில் ஒருத்தர் வந்தார், பெரியவர் வந்து, ஐயா நானும் கிட்டத்தட்ட 15 மாப்பிள்ளை 18 மாப்பிள்ளை பார்த்துட்டேன். கைக்கு வருது ஓடி போயிடுது, வர மாட்டேங்குது. வீட்டில் மாப்பிள்ளை அமைய மாட்டேங்குது. ஒன்றுமே புரியல. ஏன் என்ன காரணம்? என்கிட்ட என்ன குறை இருக்குது? நானும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன், உபவாசம் போட்டு ஜெபிக்கிறேன், இந்த ஜெபம் பண்ணுறேன், இந்த ஜெபம் பண்ணுறேன், ஆனால் நடக்கலையே, மாப்பிள்ளை வரலையே, ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறாரு, ஏன் ஏசப்பா இப்படி செய்கிறாரு அப்படின்னு அவங்க வந்து பேசுனாங்களாம். அதுக்கு அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணை கூப்பிட்டாங்களாம். அம்மா தாயி இங்கே வா, வீட்டில் இத்தனை மாப்பிள்ளை பார்த்துருக்குறாங்க, ஏன் அமைய மாட்டேங்க உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் அப்படின்ச்சு. ஏன் எப்படி அப்படின்னு கேட்டேன். நான் விரும்பலை, எனக்கு பிடிக்கலை, கல்யாணம் வேணாம் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு, அதனால் வர்றதெல்லாம் தட்டிட்டு போயிட்டுருக்கு. நான் விரும்பினா தான் வரும். அல்லேலூயா. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரு காரியத்திட்ட ஏசப்பாட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா ஜெபிக்கணும், விசுவாசிக்கணும். ஆனால் இன்னொரு காரியத்தை நீங்கள் செய்யணும். அதை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? விரும்பணும். அதான் கானாஸ்திரிக்கு என்ன சொல்கிறாரு? கானாஸ்திரிக்கு ஏசப்பா என்ன சொல்கிறாரு? ஸ்திரியே, கானாஸ்திரி பிள்ளைக்காக ஜெபிக்குது. பிள்ளைக்காக ஜெபிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு? உன் பிள்ளை குணமாயிருச்சு போ அப்படி சொன்னாரா? உன் பிள்ளை நல்லாயிருச்சு போ, உன் பிள்ளை சுகமாக இருக்கு போ அப்படி சொன்னாரா? அந்த கானான் ஸ்திரியை பார்த்து ஏசப்பா சொல்கிறாரு, ஸ்திரியே நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஒரு அம்மாவை பார்த்து சொல்கிறார். அந்த அம்மா இதுக்கு வருது, வீட்டை விட்டுட்டு பிள்ளை முடியாமல் கிடக்குன்னு சொல்லி வருது, தேடி ஏசப்பாட சொல்லுது, என் பிள்ளை முடியாமல் இருக்க, உதவி செய்யுங்க அப்படின்னு. அவர் வந்து கம்முன்னு என்ன செஞ்சுருக்கலாம்? உன் பிள்ளை சுகமாவதாக, போயிட்டு வாமா, வீட்டில் நல்லா இருக்குது அப்படி சொல்லியிருக்கலாம்ல. அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், நீ உன் பிள்ளை எப்படி இருக்க விரும்புகிறாயோ உன் விருப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எந்த பாயிண்ட்டை குறித்து நீங்கள் ஜெபிக்கிறீங்க, எந்த காரியத்துக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அந்த காரியத்தில் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கணும். நீங்கள் விரும்பணும். நீங்கள் என்ன செய்யணும்? விரும்பணும். சரி, விரும்புறதுன்னு என்ன சொல்லுங்கள் பாப்பா? விரும்புறதுன்னு என்ன? ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு விரும்புவீங்களா? அல்லது ஒரு தோடு விரும்புவீங்களா? இப்போ உங்களோட ஒரு ஜோடி தோடு கொடுக்குறேன், 3 கிராம், எல்லாத்துக்கும் ஆளுக்கு 3 கிராம். சாயங்காலம் 4 மணிக்கு எல்லோரும் வாங்கிக்கொள்ளுங்க. 3 கிராம் தோடு புது டிசைனில் இருக்குது, டப்பா ரெடியாக இருக்குது, இந்த பாருங்க. சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு வந்துடுங்க. அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? வருவீங்களா வரமாட்டீங்களா? வருவோம். 3 மணி நேரம் 2:30 வந்து உட்காந்துருப்போம். அல்லேலூயா. 3 கிராம் என்ன ரேட்டு? இன்றைக்குள்ள ரேட்டு 50,000 சும்மாவாக கிடக்கு. அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விரும்பித்தானே வர்றீங்க. சரி, இந்த தோடை வாங்கி நான் போட்டுக்கலாம்டா, இருக்குது அப்புறம் உள்ளே கிடக்கு, இதை வாச்சும் போட்டுக்கோம்டா அப்படின்னு விரும்பி தானே வர்றீங்க. விரும்புகிறீங்களா விரும்பலையா? அப்போ அதே போல் எந்த காரியத்தை நீங்கள் ஏசப்பாட்ட கேட்குறீங்களோ அந்த காரியத்தை விரும்புங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் விரும்புவேன். இங்கே இருங்க, ஜெபம் மாத்திரம் பத்தாது, விசுவாசம் மட்டும் பத்தாது. ஜெபத்தோட விசுவாசத்தோட ஒரு விருப்பத்தை என்ன செய்யுங்க? நீங்கள் தெரிவிப்பீங்க. விரும்புங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, விரும்புவேன். பவுலுடைய சொல்கிறார், இஸ்ரவேல் ரட்சிக்கப்படுவதே என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒரு விருப்பத்தை தெரியும். எலியா சொல்கிறாரு, எலியா ஒன்று விரும்புகிறார், எலிசா ஒன்று விரும்புகிறார், எல்லாம் ஒருத்தர் விரும்புகிறாங்க. விரும்புறது அவங்களுக்கு என்ன செய்யுது? கிடைக்குது. புரியுது அவங்களுக்கு? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நான் ஜெபிக்கிறேன் பதில் வரல, விசுவாசிக்கிறேன் பதில் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. விசுவாசமும் ஜெபமும் விருப்பத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்? தெரிவிக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்கள், நான் சொல்கிறத சொல்லுங்கள். நான் ஜெபிப்பேன், விசுவாசிப்பேன், அதை நான் விரும்புவேன். அல்லேலூயா. யோவான் 5:6. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இப்போ பார்த்தீங்களா ஏசப்பா எப்படி கேட்குறாரு பாருங்க. இங்கே இருங்களேன், ஏசப்பா வந்து நம்ம விரும்புறத எதிர்பார்க்கிறாரு. அதனால தான் அந்த 38 வருடமாக நோய்பட்டு கிடந்தனை பார்த்து அவர் சொல்றாரு, நான் குணமாக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா அப்படின்னு கேட்குறாரு. அல்லேலூயா. அவன் என்ன சொல்றான்? விரும்புகிறேன்னு சொல்றான், குணமாகறான். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் சுகமாக வேண்டும் விரும்ப வேண்டும், ரட்சிப்பு அடைய வேண்டும் என்று விரும்ப வேண்டும், ஞானம் வேண்டும் எனக்கு, எல்லா காரியத்திலுமே ஒரு விருப்பத்தை இங்கே உள்ளத்தில் கொண்டு வரணும்.
விரும்பும்போது கண்டிப்பாக அவர் செய்வார். இங்கே எப்படி சுகம் கொடுக்கறதுக்கு என்ன செய்கிறாரு? விரும்புறியா? திருப்பி அதை சொல்லுங்க பார்ப்போம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அல்லேலூயா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இதுலேருந்து என்ன தெரியுது? நீங்கள் என்ன செய்யணும்? விரும்பணும். அல்லேலூயா சொல்லுங்க. எதை விரும்பணும்? எந்த காரியத்தை கேட்குறீங்களோ அதை விரும்பணும். எல்லாம் சொல்லுங்க. நான் எந்த காரியத்தை ஏசப்பட கேட்குறேனோ அதை விரும்பணும். அப்படின்னா ஒரு வேலைக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அந்த வேலையை நீங்கள் விரும்பணும். இந்த படிப்பு படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறீங்க, அந்த படிப்பை படிக்கிற மாதிரி விரும்பணும். என் வாழ்க்கை இப்படி இருக்க போகுதுன்னு ஜெபிக்கிறீங்க, அந்த வாழ்க்கையை நீங்கள் விரும்பணும். இப்படி தான் இருக்கணும் என் வாழ்க்கை, எதிர்காலம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பணும். நான் இந்த வியாபாரம் பண்ண போகிறேன், நான் இந்த தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யணும்? விரும்பணும். நான் ஜெபிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் அப்போ இல்லை, அந்த ஜெபத்தோட விசுவாசத்தோட ஒரு விருப்பத்தை என்ன செய்யணும்? உள்ளே என்ன செய்யணும்? கொண்டு வர வேண்டும். 1 ராஜாக்களை சாலமோனை பார்த்து கர்த்தர் என்ன கேட்குறாரு? 1000 சர்வாங்க தானபலி செலுத்தின உடனே அவர் என்ன செய்யறாரு? எதை விரும்புகிற கேட்குறாரு? வாசிங்க பார்ப்போம். 1 ராஜாக்கள் 3:5 கர்த்தர் கேட்குறாரு சாலமோனை, விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். நீ விரும்புகிற என்னிடத்தில் என்ன செய்ய? கேள். எல்லாம் சொல்லுங்க. இப்போ இயேசு உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகளே நீ விரும்புகிறத என்கிட்ட கேளு, நீ விரும்புகிறத என்கிட்ட கேளு அப்படிங்கிறாரு. சாலமோன்ட்ட கேட்டாரா கேட்கலையா? இப்போ இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறாரு, மகளே நீ விரும்புகிறது என்கிட்ட கேளு, விரும்புகிறத கேளு. சாலமோன் விரும்புறதை கொடுத்தாரா கொடுக்கலையா? ஆனால் அவருக்கு விரும்பினதை கொடுத்தாரு, அதுக்கு மேலே இன்னொன்னையும் கொடுத்தாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் அள்ளி கொடுக்குற தெய்வம். அப்போ அள்ளி கொடுக்குற தெய்வம் நீங்கள் என்ன செய்யணுமா? உங்கள் உள்ளத்துக்குள்ளே, உங்கள் ஆவியில், உங்கள் ஆத்துமால ஒரு ஆசையை கொண்டு வர வேண்டும், ஒரு விருப்பத்தை கொண்டு வர வேண்டும், ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வேண்டும், ஒரு வாஞ்சையை கொண்டு வர வேண்டும், ஒரு ஏக்க தாகத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி வரும்போது நான் செய்வேன் அப்படிங்கிறேன். நீ விரும்புகிறது என்கிட்ட என்ன செய்ய? கேள். பக்கத்து ஆளை பார்த்து சொல்லுங்க, கை பிடிச்சி, ஏம்மா நீ விரும்புகிறத கேளுமா, விரும்புகிறத கேளுமா. மைண்டில் ஆவியில் கண்ட கத்திரிக்காய் தூக்கி போடு, கண்ட வெண்டைக்காய் தூக்கி போடு. இப்போ நீ உனக்கு என்ன வேணும், எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற, அதை விரும்புமா. கொஞ்சம் கண்ணை மூடு, டக்குன்னு விரும்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் விரும்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து எத்தனாவது பாயிண்ட்? 3வது பாயிண்ட் வரேன் பாருங்க. லூக்கா 5:5. அதற்கு சீமோன் ஐயரே ரா முழுதும் நாங்க பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை. இப்போ இங்க என்ன சொல்றான்னு கேட்டா, உம்முடைய வார்த்தையின்படியே எப்படி கேட்கணுமா? இப்போ எப்படி கேட்கணும்? பாயிண்ட் என்னது? விசுவாசம். 2வது விரும்பணும். 3வது நீங்கள் கேட்கும்போது அவர் வார்த்தையின்படி என்ன செய்யணும்? கேட்கணும். இங்கே இருங்க. அவர் வார்த்தை இல்லாமல், வாக்குத்தத்தம் இல்லாமல், இயேசுவின் நினைவு இல்லாமல், இயேசுனுடைய வாக்குத்தத்தத்தை நினைவு இல்லாமல் ரா முழுவதும் கஷ்டப்படுறாரு, ரா முழுவதும் வலை போடுறாரு. ஆனால் விடியற வரைக்கும் அந்த வலையில் ஒரு மீன் கிடைக்கல, விடியற வரைக்கும் ஒரு மலையில் கிடைக்கல. ஆனால் விடிய காலையில் ஏசப்பா நிற்கிறாரு கரையில். அவன் சொல்லும்போது ஏசப்பா சொல்கிறார், ஆழத்தில் போடுன்னு சொன்னவொன்னே பேதுரு சொல்கிறார் வாயை திறந்து, உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். வார்த்தையின்படி போட்டால் என்ன கிடச்சிச்சு? வலை கிளியத்தக்க மீன்கள் என்ன செஞ்சிச்சு? கிடச்சிச்சு. அப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது, நீங்கள் கேட்கும்போது எப்படி கேட்கணும்? வார்த்தையின்படி கேட்கணும். அதாவது தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் உங்களை உள்ளத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தையின்படி நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க, எனக்கு தாங்க, இப்படி தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க, கால் வைக்கிற பூமியை உனக்கு சொந்தமாக்கி தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு தாங்க. வெளியே புறப்பட்டு போய் உன் பிள்ளை கொளுத்த கண்டு வளருன்னு சொல்லியிருக்கிறீங்க, என் பிள்ளை வளருவதாக. கர்த்தரத்தில் என் பிள்ளைகளிடத்தில் அடைக்கலாம் கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க, என் பிள்ளை இப்படி இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார்ல. அப்போ இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லி கேட்கணும் அப்பாட்ட. ஆமென் சொல்லுங்க. மரியாள் என்ன பண்ணுறாங்க? கபரியேல் தூதர் சொன்னோன்னா மரியாள் என்ன சொல்கிறாங்க? உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு கடவுள் சொன்னாங்களா சொல்லலையா? சொன்னாங்கள்ல. அப்போ பாருங்கள், வார்த்தையின்படி கடவுள். அப்படின்னு நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள், இயேசுவே உம்முடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கையில் ஆகாத காரியம் ஆவதாக. உங்களுடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் ஆகாத காரியம் ஆவதாக. ஆகாத காரியம் ஆவதாக.
அல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். கையை தட்டு. ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லுங்க. ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். நல்லா சொல்லுங்க. ஆகும். வாய தரங்க. உம்மாலே தான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. ஆமென் ஆமென். சொல்லி முடியாத, சொல்லுங்க, செய்பவர் நீரே. எண்ண முடியாத நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆமென் ஆமென். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஜெபிக்கும்போது வார்த்தையை கவனமாக பேசி ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் சொல்லும்போது, ஜெபிக்கும்போது எந்த ஒரு அவிவிசுவாச வார்த்தை வந்துடக்கூடாது, எந்த ஒரு துக்கமான வார்த்தை வந்துடக்கூடாது, எந்த நஷ்டமான வார்த்தை வந்துடக்கூடாது. அற்புதமான வார்த்தை, மேன்மையான வார்த்தை, அதிசயமான வார்த்தை, அடைக்கலமான வார்த்தை, கிருபியான வார்த்தைகளை பேசி நீங்கள் ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வார்த்தை வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி என்ன செய்யணும், நீங்கள் ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் இங்கே இருங்க, பைபிளில் போட்டிருக்கு நீதிமொழிகள் 6:1-2. என் மகனே, என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு, நீ உன்னுடைய நண்பனுக்காக பிணையப்பட்டு அந்நியனுக்கு கையெடுத்து கொடுத்தாயானால், அந்நியனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாயானால், நீ உன் வாய்மொழிகளால், உன்னுடைய வாய்மொழிகளால் சிக்குண்டாய். வாய்மொழிகளால் சிக்குண்டாய். சிக்குண்டாய். இங்க இருங்க, வார்த்தையில் வாழ வைக்கிற வார்த்தை இருக்கு, சுகமாக்குற வார்த்தை இருக்கு, அதிசயமான வார்த்தை இருக்கு, அற்புதமான வார்த்தை இருக்கு, சமாதானமான வார்த்தை இருக்கு, அடைக்கலமான வார்த்தை இருக்கு. ஆனால் இன்னொரு வார்த்தை இருக்கு, சிக்கல மாட்டிக்கிற வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் வார்த்தையில் சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள், வாக்குத்தத்தங்கள் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அவிவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது. யூத மக்கள் இயேசுவை பார்த்து, அந்த ராஜா பார்த்து சொல்கிறாங்க, இயேசுவை சிலுவையில் அறையும் இந்த சாபம், இந்த பாவம் எங்கள் மேலேயும் எங்கள் பிள்ளைங்க மேலேயும் வரன்ட்டாங்க. ஆனால் அவங்க சொன்னபடியே, அவங்க பேசினபடியே அப்படியே யூதர்களுக்கு என்ன செஞ்சிச்சு, நடந்துச்சு. அப்போ அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு சாபமான வார்த்தை, சந்தேகமான வார்த்தை, அவிவிசுவாசன வார்த்தை, நெருக்கமான வார்த்தை, கஷ்டமான வார்த்தை, பிரச்சனையான வார்த்தை, கவலையான வார்த்தை, இந்த வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது உங்களுக்கு என்ன செய்யாது, ஒன்றுமே நடக்காது. பேதுரு நினைச்சு, உங்களுடைய வார்த்தையின்படி போடுறேன் வலைய அப்படின்னாரு. மரியாள் சொன்னாங்க, உங்களுடைய வார்த்தையின்படி கடவுது அப்படின்னாங்க. அப்படின்னா உங்கள் வார்த்தை என்ன சொல்லுது, அதன்படி எனக்கு நடப்பதாக. பைபிளில் என்ன குறித்து என்ன வாக்குத்தத்தம், அதன்படி எனக்கு நடப்பதாக. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வர்ற மாதிரி தெரியல, கிடைக்கிற மாதிரி தெரியல, இந்த குவாலிஃபிகேஷனுக்கு இதெல்லாம் கிடைக்காது, இதெல்லாம் ஒன்றும் வராது, நான் தேர மாட்டேன், இத்தனை வருஷம் ஆச்சு, நீ எங்கே கிடைக்க போகுது அப்படிங்கிற வார்த்தைகளை பேசும்போது நீங்கள் என்ன தான் விசுவாசம் இருந்தாலும், நீங்கள் என்ன தான் துதிச்சாலும், நீங்கள் என்ன தான் ஆராய்ச்சாலும் அது என்ன செய்யாது, உங்களுக்கு நடக்காது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. வார்த்தை ஜெபிக்கும் போது வாக்கு தத்தங்களை சொல்லி பேசணும். அடுத்தபடி இன்னொரு வசனம் இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு அவன் சொன்னபடியே ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இதுல இந்த வசனத்தில் என்ன தெரியுது, இந்த வசனத்தில் என்ன தெரியுது? சமுத்திரத்தை பார்த்து
சொல்லுங்க, எப்படி போட்டிருக்கு? ஆகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்துல என்ன அர்த்தம்? இதுல என்ன பாயிண்ட் உங்களுக்கு? முதல் விசுவாசம், ரெண்டாவது விரும்பணும், மூணாவது வாக்குத்தத்தம், நாலாவதுல என்னது? வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்? பேசணும். அல்லையா? அல்லது சொல்லணும். எல்லாம் சொல்லுங்க. நான் வார்த்தையை விசுவாசிப்பேன், விரும்புவேன், வாக்குத்தத்தத்தை வைப்பேன், அதை நான் வாயை திறந்து சொல்லி கட்டளை போடுவேன். அல்லேலூயா. புரிஞ்சவங்க? அல்லேலூயா. அவர் என்ன சொல்ற? ஏசப்பா உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, நீ வந்து இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று உன்னுடைய இருதயத்தில் நீ சந்தேகப்படாமல் நீ சொன்னேன்னா அது உனக்கு கீழ்ப்படியும், நீ சொன்னபடி ஆகும் அப்படிங்கிறார். ஓகே, புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. புரிஞ்சவங்க? அல்லேலூயா. 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 எதை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துக்கு அனுப்பணும்? மலையை பார்த்து. நான் சொல்கிறேன், யானை மலை, பசுமலை, நிறைய மலைகள் இருக்குது. இருக்கா இல்லையா? ஒரு மலை பெருசாக இருக்குது, ஒரு மலை சிறுசாக இருக்குது, ஒரு மலை யானை போல் இருக்குது. இப்படி பலவிதமான மலைகள் இருக்கிறது. அந்த மலை பெயர்ந்து சமுத்திரத்துக்கு போ அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது? அவர் அந்த மலையை பார்த்து சொன்னாரா? அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில் மலை போல் இருக்கிற பிரச்சனைகளை நீ சமுத்திரத்துக்கு தள்ளுண்டு போ அப்படின்னு இங்கே சந்தேகப்படாமல் நீ சொன்னேன்னா அது அப்படியே உனக்கு நடக்கும். உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற கடன் பிரச்சனை, உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரிவினை, உன் வீட்டுக்குள்ளே சண்டை, இப்படிப்பட்ட மலைகள் உன் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கிறது. அந்த மலை தடையாக இருக்கிறது. நீ இதயத்தில் சந்தேகப்படாமல், ஏன் கடன் பிரச்சனை மலையே நீ சமுத்திரத்துக்கு தள்ளுண்டு போ, ஏன் பெலேவனுங்கிற மலையே நீ சமுத்திரத்துக்கு தள்ளுண்டு போ, ஏ சண்டைக்கார மலையே நீ சமுத்திரத்துக்கு தள்ளுண்டு போ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக என்ன செய்யுமா? நடக்கும். புரிஞ்சா அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் வீட்டில் மலை இருக்கா? மலை இருக்கு. ரொம்ப நாளாக இருக்கா? இல்லை இப்போ தான் ஊடால வந்திருக்கா? ரொம்ப நாளாக இருக்கா? ரைட், சரி. நான் சொல்கிறேன், கடன் இருக்கிற மலை. அல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு மலையாக என்ன செய்ய போகிறோம்? வெளியேற்ற போகிறோம். அல்லேலூயா. வெளியேற்றன்னு சொல்கிறோங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தில் பணப்பிரச்சனையை, கடன் பிரச்சனையை கொண்டு வருகிற ஏ மலையே எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, உன் இதயத்தில் சந்தேகப்படாமல் சொல்லு, அது ஓடிடுன்னு சொன்னார். அது கடல் சமுத்திரத்துக்குள்ளே போயிடும். எவ்வளோ ஆழத்துக்குள்ளே போகுதுன்னு தெரியாது. அது எவ்வளோ ஆழத்துக்குள்ளே போனாலும் எனக்கு தேவையில்லை. என்னை விட்டு அகன்று போ. ஏ கடங்கார மலையே. கடன் அடையணும்னா சொல்லுங்க, ஏ கடங்கார மலையே, ஏ கடங்கார மலையே, என் இதயத்தை விட்டு, என் வீட்டை விட்டு இயேசுவின் நாமத்தில் நீ சமுத்திரத்துக்கு தள்ளுண்டு போ. இயேசுவின் நாமத்தில். இப்போ சொல்லுங்க, வீட்டுக்குள்ளே கிரியை செய்கிற ஏ சண்டைக்கார மலையே, ஏ சண்டைக்கார மலையே, அடிக்கடி சண்டை வருகிற, அடிக்கடி பிரிவினை உண்டாக்குற ஏ சண்டைக்கார மலையே, இயேசுவின் நாமத்தில் சமுத்திரத்துக்கு தள்ளுண்டு போ. இனிமேல் வந்துடாத, என் புருஷன் மூலமாக வந்துடாத. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லு. நீங்கள் சொல்லுங்கள், என் பொண்டாட்டி மூலமாக வந்துடாத. அல்லேலூயா. அந்த மலை என்ன செய்ய? ஓடிக்கிட்டு இருக்கு, கொஞ்சமாக போயிட்டுருக்கு வெளியே. அல்லேலூயா. நீ வீட்டுக்கு போக ஒரு நிம்மதி இருக்க போகுது. அல்லேலூயா. அவங்க வீட்டுக்காரர் வல்லு விழுந்தாருன்னு சரி, இப்போ போனோன்னே வாமா என்னம்மா செய்ய போகிற அப்படின்னு கேட்க போகிறாரு. என்ன செய்ய போகிற, என்ன செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் இந்த மலையை, சண்டைக்கார மலையை தூக்கி அனுப்பிட்டீங்களா? இப்போ போகிறோன்னா வாமா ராசத்தி, என்னடா செல்லம் செய்ய போகிற, என்னடா வைக்க போகிற, நீ எதை வச்சாலும் சாப்பிட்றா, பழைய கஞ்சி தாங்க இருக்குது, உன் கையால் போடுறா ராசத்தி, அந்த பழைய கஞ்சி ஊட உன் கையால் சாப்பிட்டாலும் அமிர்தம்டா போடுற அப்படின்றியா. காரணம், அந்த சண்டைக்கார மலை அந்த வீட்டை விட்டு என்ன செஞ்சிருச்சு? வெளியே போய் விட்டது. கையை தட்டி அப்பாவுக்கு மகிழ்ச்சலுத்து. அல்லேலூயா. வேற என்ன மலை? கடங்கார மலை, சண்டைக்கார மலை, பிரிவினை மலை. வேற என்ன மலை இருக்கு? பொருளாதார மலை. அல்லேலூயா. சொல்லுங்க, என் குடும்பத்தில் பொருளாதார தடையை கொண்டு வருகிற ஏ பொல்லாத மலையே, என் குடும்பத்தை விட்டு போயிரு. நான் சம்பாதிக்கிறதெல்லாம் தொட்டுக்க தொலைச்சிக்க, ஓட்டப்பையில் போட்ட மாதிரி
போய்கிட்டு இருக்கு. எதையுமே மிச்சம் பண்ண முடியல. அதனால் சேர்த்து வைக்க முடியாதபடி, என் கையின் பிரயாசத்தை சாப்பிட முடியாதபடி பொருளாதார தடையை கொண்டு வருகிற என் மலையே, இயேசுவின் நாமத்தில் சமுத்திரத்துக்கு தள்ளண்டு போ, இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. வேற என்ன மலை? அவ்வளோதானா? கடைசியாக முடிக்க போகிறேன். நீங்கள் போங்க, வீட்டுக்கு போங்க, ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. நீங்கள் வீட்டுக்கு போங்க, குட் நியூஸ் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஒரு மழை போச்சு, பிரிவினை மழை போச்சு, சண்டை மழை போச்சு, பொருளாதார மழை போச்சு, விளைவின சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தில். எங்கள் அப்பா சிலுவையில் ரத்தத்தை சிந்தி என் பலவீனத்தை அவர் வாங்கிட்டார். அவர் தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன். தேவையில்லாத இடுப்பு வலி மலையே, முட்டு வலி மலையே, தலைவலி மலையே, வைத்த வலி மலையே, முதுகு வலி மலையே, எலும்பு மலையே, இவ்வளவு மலையை குட்டி குட்டியாக சேர்ந்துக்கிட்டு இருக்க இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சமுத்திரத்துக்கு தள்ளிட்டு ஓடி போயிரு. என் வீட்டுக்குள்ளே இருக்காத, எனக்குள்ள இருக்காத, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு மலையாக போகுது உங்கள் வீட்டில், ஒவ்வொரு மலையாக போகுது. அல்லேலூயா. சில வீடுகளில் மந்தத்தின் மலை இருக்குது. மந்த உற்சாகமே இருக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தா கொட்டாய் விட்டுக்கிட்டு மந்தம். அதனால் மந்தத்தின் ஆவி. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் வீட்டுக்குள்ளே கிரியை செய்கிற மூஞ்சியை அடைச்சிக்கிட்டு அப்படி வையனு உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கிற ஏன் மலையே, ஏன் மலையே, ஏன் மந்தத்தின் மலையே, ஏன் சோர்வின் மலையே, ஏன் உற்சாகம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் மூஞ்சியை தொங்க போட்டு ஒய்யின்னு வச்சுக்கிட்டு இருக்கிற மலையே, என் வீட்டில் யாட்டி இருக்கக்கூடாது, என் வீட்டில் யாட்டி இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் வெளியே போ, சமுத்திரத்துக்கு தள்ளுண்டு போ, உனக்கு இடம் கிடையாது. எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் உற்சாகத்தின் ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. மந்தத்தின் மலை போயிடுச்சு. கையை தட்ட அப்பாவுக்கு. வேற என்ன மலை இருக்கு? கீழ்படியாத மலை. என்ன சொன்னாலும் கேட்கறதில்ல. இந்த காலம் இந்த காலம் விட்டுறது, நான் ஏசு தான் போவேன் அப்படின்னு சொல்லு பேச்சு. பெரியவங்க வீட்டில் சொல்லு பேச்சு கேட்கறது கிடையாது, புருஷன் பேச்சு கேட்கறது கிடையாது, பொண்டாட்டி பேச்சு கேட்கறது கிடையாது, பிள்ளை அம்மா பேச்சு கேட்கறது கிடையாது. ஏம்மா உனக்கு தேவை வேலையை பாருமா அப்படிங்கிறது. இதுக்கு வந்து என்னது? கீழ்படியாத மலை. அதை பூரா ஒட்டு மொத்தமாக ஆணி வேறு பிடிங்கி இப்போ எரிய போகிறான். கையை தட்ட அப்பாவுக்கு. இயேசு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அவர் சிலுவையில் தொங்குற வரைக்கும் அவர் வந்து கீழ்ப்படிந்தார். இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கிறோமா? கீழ்ப்படிதில்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிது. கணவன் தான் ஆளணும், மனைவி கீழே இருக்குன்னு அப்படி கிடையாது. கணவன் வந்து ஒரு காரியம் சொன்னான்னா சரிங்க அப்படின்னு கேட்கணும். இந்தம்மா ஒரு காரியம் சொன்னால் அவரும் சரிங்க அப்படி சொல்லணும். அப்போ தான் நீ என்ன சொல்கிறது நானாக கேட்குறது, அப்போனா அது கீழ்ப்படியாதா? அல்லேலூயா. கீழ்ப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தாழ்ந்து என்ன செய்யணும்? வாழணும். ஆமென் சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தில் யாராக இருந்தாலும் கீழ்ப்படியாமல் எனக்கு நான் இருக்கிற கீழ்ப்படியாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில். இப்போ வந்து யார் கீழ்ப்படியாமல் இருக்காங்களோ அவங்க நினச்சிக்கோங்க. ஏன்னா சொன்னால் நல்லா இருக்காது. டக்குன்னு நினச்சிக்கோங்க. உங்கள் வீட்டில் யார் கீழ்ப்படியாமல் இருக்காங்களோ, உங்கள் பிள்ளையா, உங்கள் பொண்டாட்டியா, உங்கள் புருஷனா, யாருன்னு நினச்சிக்கிட்டு உங்களுக்கே தெரியும் யார் கீழ்ப்படியிலட்டு அவள் போட்டு தள்ளிடுங்க. அல்லேலூயா. சொல்லுங்கள், என் குடும்பத்தில் கிரியை செய்கிற கீழ்ப்படியாத ஆவியே, என் ஆளுக்குள்ளே இருந்து வெளியே போ, சமுத்திரத்துக்கு அடியில் போயிரு, உள்ளே போயிரு, வராத. இனிமே நான் சொல்கிறத கேட்குற ஆளா என் குடும்பத்தில் இருக்க போது கையா தட்டு. அல்லேலூயா. அவ்வளோதானா? வேறு எந்த மலை இருக்குது? வேறு மலை இருக்கா? வெரி குட்ரா. எல்லாத்தையும் என்ன க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ எல்லாம் எந்திரிச்சிட்டு எந்திரிக்கலாம். துஷிக்கா பா தூடா பா தாரா காலா தூரா பா கா தாரா. கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்துட்டார். கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுத்துட்டார். ரபா அலாத்து சம்தோட மோதரா ஹபிலி கரா ரபா. 1 யோவான் 5:14 சொல்லுது, நம்ம கேட்குறது அவர் சித்தத்தின்படி கேட்கணும். 1 யோவானில் 5:14 நம்ம கேட்குறது அவர் சித்தத்தின்படி கேட்கணும். சரி, ரைட், ஓகே. இப்போ உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரணும்னா எப்படி கேட்கணும் சொல்லுங்கள். முதல் 1 விசுவாசம், 2 விரும்பி கேட்கணும். எது கேட்கணும்? எல்லாம் சொல்லுங்கள். விசுவாசத்தோடு கேட்பேன், 2வது விரும்பி கேட்பேன், 3வது அவர் வாக்குத்தத்த வார்த்தையின்படி கேட்பேன். சொல்லுங்கள்.
அடுத்து 4வது சொல்லணும், கட்டளை போடணும். எப்படி சொல்லணும்? சொல்லணும். அல்லேலூயா. சொல்லும்போது நடக்கும். இங்கே இருங்க ஒரு காரியத்தை ஏசப்பாட்ட பதில் வாங்குறதுக்கு எத்தனை காரியத்தை நம்ம ஈடுபட வேண்டியது இருக்குது. ஒன்று விசுவாசம். சொல்லுங்கள் பாப்பா டக்குன்னு. ஆமாம், நம்ம சொல்லணும். சொல்லுங்கள். விசுவாசிப்பேன், விரும்புவேன், வாக்கு தத்தத்தை சொல்லுவேன், கட்டளை போடுவேன், சொல்லுவேன். ஏசப்பா இங்கே இருங்க. ஏசப்பா சொன்னதுதான். நீ இதயத்தில் சந்தேகப்படாமல் என்ன இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போய் என்ன சொன்னால் அது ஆகும் அப்படின்ட்டார். அப்படின்னா உங்கள் வீட்டில் என்னென்ன மலை போல் இருக்கிற பிரச்சனையோ அது வெளியே போ. அப்புறம் வாயத்தின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லணும். அல்லேலூயா. இப்படி சொல்லும்போது உங்கள் பிரச்சனை ஈஸியாக என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து ஏகோவா தேவனையே துதித்திட வந்து தூயவர் இயேசுவையே. வாயை திறந்து ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து ஏகோவா தேவனையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. வாயை திறங்க. ஆலயம் செல்லுவதே சபாலா துரபாகா சபாலா தந்திடுதே. ஏன் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஏன் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து ஏகோவா தேவனையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. சத்தமா சத்தமா சத்தமா. பலிகளை சப்பலகரவே சப்பலதுரம் ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திர சோத்திரமே. வல்லமா. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திர சோத்திரமே. ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து ஏகோவா தேவனையே துதித்திட வந்து தொழுதிட வந்து தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி நன்றி செலுத்துவோமே. ஏம் காணிக்கையை கரங்களிலே உற்சாகம் விதைக்கிறவே. சொல்லுங்க. ஏம் காணிக்கையை கரங்களிலே உற்சாகம் விதைக்கிறவே. ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்து ஏகோவாது ரப்பா ரப்பா லக்கா ரீபா ரப்பா ரப்பா கப்பா லதா ரம்மா லப்பா தூயவர் இயேசுவையே துதிகான மயுமே. முழு மனதோடு செலுத்துவோமே. ரப்பா கப்பா லப்பா ரப்பா துதிகான மகிமையுமே. ரப்பா கப்பா லப்பா முழு மனதோடு செலுத்தினோமே. சம்பூரண ஆசி பாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூர்ண சம்பூர்ண சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியா திருப்தியா திருப்தியாய் அனுப்பிடுமே. ஒரு மனமாய் ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ ஏகோவா தேவனையே ரப்பட கத்துர பாக்கத்த ரபக்கத்த துர பாக்கத்த டக்கரபா துர பாக்கத்த இயேசுவையே. அல்லேலூயா. ஆராதிங்க, ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க, விரும்புங்க, வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா.
ராமுழுதும் கஷ்டப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, வார்த்தையின்படி போட்டார். அதனால் உங்கள் ஜெபத்தில் எந்தெந்த காரியத்துக்கு எந்தெந்த பாயிண்ட் எடுக்கணும், எந்த வார்த்தையை சொல்லணும், எந்த வாக்கத்தை சொல்லணும், அதை சொல்லுங்கள். பேதுருக்கு மீன் கிடைக்கல, வெறும் வலை. ஆனால் அவர் எதை விரும்பினார்? வலை நிரம்பத்தக்க மீன் வேணும்னு விரும்பினார். கிடைச்சிதா? கிடைக்கலையா? அப்போனா உங்கள் குடும்பத்துக்கு என்ன இம்பார்ட்டன்ட், எது தேவை, இப்போ என்ன தேவை, எது அர்ஜென்ட்டு அப்படின்னா அதை நீங்கள் என்ன செய்யணும்? வாக்குத்தத்தங்களை சொல்லணும். அதுக்குண்டான வாக்குத்தத்தம், அதுக்குண்டான விருப்பம், அதுக்குண்டான விசுவாசம், அதுக்குண்டான நம்பிக்கையை நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் போது உடனுக்குடன் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். கையை தட்டி அப்பகமே செலுத்துங்க. திருப்பி சொல்லுங்களா, என்னென்ன சொல்லுங்க செய்யணும்? நல்ல சத்தமா. அல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து வெளியே சொல்லி பிரச்சனையை பார்த்து பேசணும். ஆமென் சொல்லுங்க. தகப்பனே இயேசுவா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவரே ஜெபம் முக்கியம், விசுவாசம் முக்கியம், துதி முக்கியம், ஆண்டவரே அறிக்கை முக்கியம், வாக்குத்தத்தம் முக்கியம். ஆண்டவரே இந்த காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு நாங்கள் உம்மிடத்தில் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். எங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் ஆளுகை செய்வதாக, தேவ கிருபை ஆளுகை செய்வதாக, ஐஸ்வர்யம் ஆண்டவரை குடும்பத்தில் தங்குவதாக. ஆண்டவரை வீண் செலவுகள், வெட்டி செலவுகள் எதுவும் குடும்பத்துக்கு வரக்கூடாது தாப்பனே. ஆண்டவரை தேவ பிள்ளைகள் கையின் பிராசியை சாப்பிடணும் தாப்பனே. ஆண்டவர் நீங்கள் இன்றைக்கி சொல்லியிருக்கிறீங்க, உன் சத்துருக்கள் காணாமல் போயிட்டாங்க, சத்துருக்களை தேடி போனாலும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டீங்க. அதே போல் இங்கே வந்திருக்கிற இங்கே நிற்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு எந்த எதிராளிகளும் இருக்கக்கூடாது, எந்த சத்துருவும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சத்துருடைய சூழ்ச்சிகள் இங்கே நிற்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு வரக்கூடாது. ஆண்டவர் நீர் இந்த குடும்பங்களுக்கு அரணும் கோட்டையும் துருவமாக இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.